Hi friends, good evening. Welcome to our channel. Friends, நம்ம சேனலுக்கு ஆதரவு தர எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தென் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் கொடுக்குற கண்டென்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து ஆட் ஆகிக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு மெயின் இது யாருக்கு கரெக்டாக இருக்குன்னா ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஃபுல் டைமாக ட்ரேட் பண்ண முடியாதுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ட்ரி எடுத்துட்டேன்னா பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு கொஞ்சம் ஒரு டேர்ம் பீரியட் இருக்கணும், ஒரு 10 days ஆர் 15 days. இது வந்து மேக்ஸிமம் வந்து நான் இந்த டாபிக் வந்து மெயினாக இது சூஸ் பண்ணது வந்து ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் யாருக்கு ஆர்ட் ஆகும், தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கில் எப்படி பண்ணணும், அதுக்குண்டான ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. நான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் ஸ்விங் ட்ரேடிங் மேக்ஸிமம் பண்ணுறது. இது வந்து என்னோடய ஓன் டெஸ்டிங்கில் நான் ஓனாக பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லாஸேஜ் வந்து ரொம்ப நம்மளுக்கு கம்மியாக தான் கொடுக்குமே தவிர்த்து பார்த்திங்கன்னா பெரிய லாஸேஜ் உங்களுக்கு கொடுக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நம்மளுக்கு வந்து மெயினான விஷயம் வந்து என்னென்னா ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் இருக்குன்னா நம்ம எம்ஐஸில் எடுத்திருந்தாலும் சரி, கவரில் எடுத்திருந்தாலும் சரி, ஆர் இன் கேஸ் ஆஃப் இதில் எடுத்திருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த 310 பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஆகணும் இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும். தென் பார்த்திங்கன்னா இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிஸ்க் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸ் ஆர் இன்கேஸ் நம்மளுக்கு அகேன்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கும், நம்மளுக்கு அகேன்ஸ்டான அந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பெரிய லாஸாக வந்து நிற்கும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அப்படி வந்து நிற்காது. எதனாலனா பிகாஸ் ஆஃப் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ஸ்விங் ட்ரேடிங் வந்து நான் இன்றைக்கி நான் வாங்குகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரு 10 ஆர் 15 days அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோல்வ் பண்ணுற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதோடைய வாலடைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக எந்த ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னு தெரியணும். பிகாஸ் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எடுங்க கரெக்டாக வரும். ஒரு சிலர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனோச்சியில் எடுங்க கரெக்டாக வரும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க பொலிஞ்சர் பேண்டில் எடுங்க கரெக்டாக வரும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு பொலிஞ்சர் பேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கேண்டல் நல்லா ஹைப் கொடுத்ததுனாலே பார்த்திங்கன்னா பொலிஞ்சர் பேண்ட் வந்து உங்களுக்கு மூவ் அப் ஆயிரும். ஸோ வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறது முனை இண்டிகேட்டர்ஸ் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜ் 26, இன்னொரு மூவிங் ஆவரேஜ் வந்து 9, இன்னொரு மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா சாரி எம்ஏசிடி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வந்து பேசிக் 12, 26, க்ளோஸ் வந்து 9 கொடுத்துட்டு மூவிங் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா எம்ஏசிடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக் அதே ஸ்டாக் அதே பேசிக் இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண போகிறது கிடையாது. தென் வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு டைப்பாக போடுவோம். ஒன்று வந்து மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் கான்ஸ்டண்ட்டாக வர ஒரே அந்த சேம் மூவிங் ஆவரேஜ் 9ல் வர அந்த மூவிங் ஆவரேஜ் மட்டும் தான் நம்ம எடுப்போம். அடுத்த மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 26. நான் இது ஏன் 26 கொடுக்குறேன்னு சொல்கிறேன்றதை பற்றி இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் 9 இங்கே கொடுத்துட்டு இதில் வந்து நான் இன்கேஸ் ஆஃப் லென்த் வந்து நான் 20 கொடுத்தாலும் சரி, இல்லையா இன்கேஸ் அதுக்கு அகேன்ஸ்டாக வேறு மாதிரி கொடுத்தாலும் எனக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேரி ஆகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நார்மல் வந்து நான் 26 கொடுத்துட்டேன். தென் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய கலரை நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். இதோடைய கலரை வந்து நான் ரெட்டாகவும் மூவிங் ஆவரேஜ் 9ஓட கலரை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளூவாகவும் நான் கொடுத்துட்றேன். இது எதனாலேயும் நான் சொல்லிடுறேன். பிகாஸ் ஆஃப் பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜ் 9ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் இந்த ஒரு 9 days ஆவரேஜை வச்சு எப்படி நம்மளுக்கு மூவ்மெண்ட் இருக்குன்னு காட்டிடும். தென் வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜ் 26ன்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாங் டேர்மில் பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷில் இருக்கா பியரிஷில் இருக்கான்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக சொல்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜ் 26யும் மூவிங் ஆவரேஜ் 9யும் நான் யூஸ் பண்ணுறேன். மூவிங் ஆவரேஜ் 9 வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாஸ்ட் 9 days இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் 9 daysல பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டாக்கு வந்து அந்த மூவ்மெண்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிடும். தென் வந்து 26ன்றது வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷில் இருக்கா பியரிஷில் இருக்கான்றதை பற்றி ஈஸியாக தெரிஞ்சிடும். தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் முக்கியமாக ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுக்கும்போது வந்து முக்கியமாக எடுக்க வேண்டியது டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் ஸ்டாக் பிக் பண்ணுறீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் பிக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, அது வந்து நல்லா மூவ்மெண்ட் ஆகுது, வந்து அது ரிவர்சல் ஆக போதா இல்லை அது சோல்வ் பண்ண போகிறோமான்றதை பார்த்துட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டாக்கே பிக் பண்ணுவீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ½ hour டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா
உங்களோட சார்ட் போட்டுட்டு இந்த 3 செட்டப், அதாவது மூவிங் ஆவரேஜ் 9, மூவிங் ஆவரேஜ் 26 அண்ட் எம்ஏசிடி 20 பேசிக் அந்த இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லா ஸ்டாக்லேயுமே பார்த்திங்கன்னா ரன் பண்ண விட்டோம்னா எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்விங்குக்கு ரெடியாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்மளுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து காட்டிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் இண்டிகேட்டர் செட்டப் நான் முடிச்சிட்டேன். தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்டாக்ஸில் வந்து எப்படி என்ட்ரி எடுக்கிறது, அதுக்கு வந்து எப்படி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, தென் வந்து பார்த்திங்கன்னா அது எந்த டைம் பீரியடில் வந்து எங்கே வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிறது அதை பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ வந்து நான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நல்லா ஃபால் ஆகிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெகட்டிவ் ஸ்டாக்ஸ்லேருந்து போகலாம். பிகாஸ் ஆஃப் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கனால நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே பார்த்திங்கன்னா வேல்யூ இறங்கியிருக்கனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பையிங்க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நார்மல் ப்ரைஸ்லேயே கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹை பீக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஐசிசி பேங்க் சார்ட் எடுத்துருக்குங்க. ஹை பீக்கில் பார்த்திங்கன்னா 675 இருந்திருக்கு. பட் ஆனால் மார்க்கெட் ஃபால் ஆனாங்காட்டி இப்போ பார்த்திங்கன்னா 624 இருக்குது. ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா 675 போயிட்டு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது மேற்கொண்டு நல்ல மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி நடக்காது. எதனாலன்னா இங்கே உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபால் ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஏசிடியில் அதோடைய சிக்னல் காட்டிடும். அதோடைய சிக்னல் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எம்ஏசிடியில் காட்டும். எம்ஏசிடியில் காட்டின பிறகு தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூவிங் ஆவரேஜ்லேயே காட்டும். எம்ஏசிடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அலர்ட் ஆகிறதுக்கு தான் எம்ஏசிடியை நான் யூஸ் பண்ண சொல்கிறேன். மூவிங் ஆவரேஜ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எம்ஏசிடி டவுன் ஆகுதுன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிக்கணும். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அலர்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து எப்போதுமே வந்து ஒரு அலர்ட் கொடுக்கறதுக்கு வேண்டி நம்ம வச்சுப்போம். தென் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூவிங் ஆவரேஜ் வச்சு நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் நல்லா இன்றைக்கி ஸ்டாக் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸே எடுக்கிறேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. பட் ஆனால் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா இது அப் ட்ரெண்டில் தானே இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ வந்து இந்த ஸ்டாக் நம்ம என்ட்ரி எடுத்துடலாமே சொல்லிட்டு இந்த ரேஞ்சில் நல்லா ஹையாக போகிற ரேஞ்சில் பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி எடுப்போம் பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பிகாஸ் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த மாதிரி என்ட்ரிஸ் நிறைய எடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாட்டி ரொம்ப நாள் அந்த ஸ்டாக்கெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா நான் சோல்வ் பண்ண டைமெல்லாம் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது வந்து இப்போ லாங் டேர்மில் நம்ம போக வேண்டியதில்லை, ஒரு ஷார்ட் டேர்மில் போய்ப்போம். இப்போ வந்து ஜனவரி 1 நான் இந்த ஸ்டாக் எடுத்திருக்கேன். ஸோ ஜனவரி 1 நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் வந்து நீங்கள் ஸ்விங்குக்கு எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அபவுட் 10க்கு மேலே இருக்கிற எம்ஏசிடியை வந்து நீங்கள் எடுங்க. எதனால் சொல்கிறேன்னா அபவுட் 10க்கு மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பாசிட்டிவ் மூமெண்டமில் இருக்குது அப்படின்ற நீங்கள் ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ட்ரெண்டு அனலைசஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அபவுட் 10 இருக்க பட்சத்தில் அவ்வளோ கரெக்டாக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏசிடியில் பார்த்தீங்கன்னா வால்யூம்ஸ் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ வந்து எம்ஏசிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஏசிடியில் சிக்னல் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் காட்டிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ஸ்டாக் வந்து கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்குன்னு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அந்த கன்சல்டேஷன் ஃபேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீனரி மோடுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பையிங் ஆப்ஷன் போகலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து வந்து இங்கே ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. இங்கே ஃபஸ்ட்டு கிராஸ் ஓவர் இங்கே 5th ஜான் நடந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5th ஜான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பை என்ட்ரி வந்து 2518 கிடைச்சி 2518 சாரி இந்த கேண்டில் க்ளோஸ் 2518 நம்ம எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மூவிங் ஆவரேஜுக்கு பிரேக் பண்ணி ஃபால் ஆன கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2518 பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஆனது 2391 வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இந்த மூவிங் ஆவரேஜ் இங்கே கன்சல்டேஷன் ஃபேஸ் ஆகிருக்கலாம். ஏன்னா இந்த கன்சல்டேஷன் ஃபேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இதாகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகும். ஸோ வந்து அதனால் இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டோட லோவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அது இது பெரிய ஸ்டாக்காக இருக்கனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ், ஏன்னா இது ஒரே நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கனால இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகும் மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்னல் கொடுத்துரும். ஸோ வந்து நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம் 2435லையும் எடுத்துக்கலாம். ஸோ 2435 இருக்கிற பட்சத்தில் இந்த இதோட லோ வந்து 2351 நம்ம 2351 நம்ம பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு ரிஸ்க் எடுக்கிறோம். ஸோ இது ஜிடிடி ஆர்டரில் நீங்கள் போடுங்க. ஜீரோதாவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நான் ஜீரோதாவை யூஸ் பண்ணாங்காட்டி அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால நான் ஜீரோதை யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் 2435 நம்ம என்ட்ரி எடுக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அடுத்த இது வந்து 5th ஜான்லேருந்து இப்போ வந்து February 12th February பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2435 ஆர் 2440 2480 வரைக்கும் இருக்கிற பட்சத்தில் அதோடைய ஹை பார்த்தீங்கன்னா 3220 அரௌண்ட் பார்த்தீங்கன்னா
இங்கேருந்து உங்களுக்கு 600 பாயிண்ட், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இது ஏன் எக்ஸிட் ஆக வேண்டாம்னு நான் சொல்கிறேன்னா, இந்த இந்த இடத்துல ஏன் எக்ஸிட் ஆகணும்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்போர்ட் ட்ரெண்ட் கொடுத்துட்டு டவுன்வர்டில் கிராஸ் ஓவருக்கு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மூவிங் ஆவரேஜை வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் 9 வந்து ஸ்டாக் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் நடக்குதோ, பியரிஷ் கேண்டில் வருதோ, அப்போ வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிக்கணும் அப்படின்றது அர்த்தம். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு கீழே பிரேக் ஆகி அடுத்தது இந்த சப்போர்ட்டை எடுக்கும். இந்த சப்போர்ட்டை எடுக்காத பட்சத்தில் ஃபால் ஆச்சுன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் நல்லா ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேக்ஸிமம் இந்த இடத்துல புக் பண்ணுறவங்க புக் பண்ணலாம், அவங்க கன்வீனியன்ட்டை பொறுத்து. இன்கேஸ் இல்லை மேலே போகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அடுத்த நீங்கள் இந்த கேண்டில் பிரேக் பண்ணாமல் கீழே டவுனில் பிரேக் ஆகுதுன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். இன்கேஸ் அப்படி இல்லை, நான் வந்து இது கொஞ்சம் ரிஸ்க் வந்து நான் எடுக்கிறேன், இது வந்து ஸ்டாக் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் 9 வந்து கிராஸ் ஓவர் ஆகிற வரைக்கும், இந்த கேண்டில் வந்து பிரேக் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ இது பிரேக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிறது நல்லது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலோடது பார்த்துட்டோம். ஸோ வந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்டாக் பார்த்தோம்னா, இப்போ வந்து பெரிய ஸ்டாக் பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாக் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஐசிசி பேங்க் பார்த்தோம். ஸோ இப்போ எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்ப்போம். ஸோ இது வந்து நல்லா பிரேக் ஆகி தான் ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ வந்து இது எதனால் உங்களுக்கு கிராஸ் ஓவரில் நான் எக்ஸிட் ஆகணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கு நம்மளுக்கு. இது வந்து நான் டே சார்ட்டில் பார்த்துட்ருக்கேன். இன்கேஸ் அப்படி அந்த என்ட்ரி மிஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ வந்து மூவிங் ஆவரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 5th Jan பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி கொடுக்குது. ஸோ 5th Jan நம்ம பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸர், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த இந்த கிராஸ் ஓவரில் வந்து இந்த ஹையை நீங்கள் வந்து இந்த 371 பிரேக் ஆகிற பட்சத்தில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோன்ற பட்சத்தில் 371 to இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 429 இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஸோ வந்து 429. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 370லேருந்து 429 வித்தின் 31st December to 18th December. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் பீரியடில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50 rupees பார்த்தீங்கன்னா இது வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா பையிங் சிக்னல் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. என்னென்னா இப்போ வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ வந்து ஃபினான்ஸ் நல்லா போயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து இதுவே பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜனவரி டைம்லேயே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் இந்த இடத்துல 634 என்ட்ரி எடுத்திருந்தாலும் நம்மளுக்கு இந்த இடத்துல 634 என்ட்ரி எடுத்திருந்தோம் 665 அரௌண்ட் 30 rupees பக்கம் ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா பை சிக்னல் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்திருக்கு, பை சிக்னல் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. கிராஸ் ஓவர் ஆகிருக்கிற பட்சத்தில் நம்ம என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு ஒரு கன்சல்டேஷனில் இருந்து அதோட ஹையை வந்து பிரேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி 636 என்ட்ரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் 671 636 631 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 30 rupees வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேம், அதாவது 4th Janலேருந்து 19th Janக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 30 rupees நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டாக வந்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அக்டோபர்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு இதில் இருந்திருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். என்னென்னா நல்லா மேலே போயிட்டுருக்குல்ல, அப்புறம் ஏன் அதை செல் பண்ணணும், பை பண்ணலாமே அப்படின்னு யோசிப்போம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற மிஸ்டேக் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹையிலேருந்து இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து கீழே இறங்கியிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இறங்கி தான் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு அப்போர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ வந்து அதுக்கு தான் நான் வந்து எம்எஸ்சியை வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது. ஸோ வந்து பேசிக்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது நானும் இந்த தவறுகளாக செஞ்சுருக்கேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸில் மட்டும் தான் போக முடியாது. ஃபியூச்சர்ஸில் மட்டும் தான் நம்ம வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி போக முடியாது. வந்து கேஷ் மார்க்கெட்டில் நம்ம போக முடியாது. கேஷ் மார்க்கெட்டில் போனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சிங்கிள் டேயில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஹேவல்ஸ் பார்க்கலாம். ஹேவல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரேலி போயிட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரேலி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா இந்த 15th Decemberலேருந்து ரேலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா 20th ஜான் அப்போ கொடுத்துருக்கு. ஸோ 20th ஜான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவரே நடக்கல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணி அந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வராதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹேவல்ஸ் பெருசாக போக வேண்டாம். இப்போ வந்து இண்டிகோ பார்க்கலாம். இண்டிகோ பொறுத்த வரைக்கும் பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து அப் ட்ரெண்டில் போகாமல் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மூவிங் ஆவரேஜ் வந்து எவ்வளோ டக்குன்னு கிராஸ் ஓவர் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஹை வாலிட்டியில் இருக்க ஸ்டாக்ஸ் வந்து மேக்ஸிமம் பிக் பண்ணாதீங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 2 February அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அப்படி என்ட்ரி பாயிண்ட் உங்களுக்கு வந்துருக்கு. இது இப்போ எம்எஸ்சிடியை பொறுத்த வரைக்கும் நான் என்ட்ரி பாயிண்ட் எடுக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமும் எனக்கு வந்து க்ரீனில் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் 20ல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே கேண்டில் வந்து டவுன் ஆகி பிரேக் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ பிரேக் ஆகி மேலே போயிருக்குன்றது பட்சத்தில் நான் இந்த ஹையை வச்சு நான் இங்கே 552ல் நான் என்ட்ரி எடுத்திருந்தாலுமே 552 என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 814 வரைக்கும் போயிட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த 729 வரைக்கும் வந்துட்டு 781ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதுதான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு பேசிக். இது வந்து என்னுடைய ஓன் ஐடியா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். தென் உங்களுக்கு எதனாச்சும் டவுட்ஸ் இல்லை எதனாச்சும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் ஆர் இன்கேஸ் எனக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். நம்மளுக்கு தெரியலனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.